நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. அவர்களினுடைய கனவுகள் அனைத்தும் பலிக்கட்டும், சிறகடித்து பறக்கட்டும். அவர்கள் இந்த தேர்வு முடிவுகள் என்பது இன்னொரு மாபெரும் ஒரு சகாப்தத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்கான மற்றொரு படி. இதில் ஏறி அவர்கள் இன்னும் அடுத்தடுத்து அவங்களுடைய கனவுகள் பலிக்கட்டும், உச்சத்தை தொடட்டும் நான் வாழ்த்துறேன். வட மாவட்டங்களில் எப்பயுமே தேர்ச்சி விகிதம் குறைவாகவே இருக்குது. அது எப்படி நம்ம அதை இப்போ தான் சொன்னேன், அதை பிரித்து பார்க்கக்கூடாது. மாணவிகள் அதிகமாக வாங்குறாங்க, மாணவர்கள் கம்மி. வட மாவட்டங்கள் அதிகமாக வரல, இவங்க தான் அதிகமாக வரேன். கன்னியாகுமரி வரட்டுமே. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். இன்னும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு அந்த மாணவர், அதாவது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சில் இன்னும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெயிக்கணும் தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 97.5க்கும் 97.3க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ். அதனால் எல்லோருக்குமான வெற்றி அதை நான் பார்க்குறேன். வட மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களும் சமவேளைக்கு சமூகம் ஆசிரியர் கோரிக்கை தொடர்ந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி தீர்க்க? எனக்கும் நிறைய கோரிக்கைகள் வந்திருக்குங்க. சட்டமன்றத்தில் சில விஷயங்கள், நீதிமன்றத்தில் சில விஷயங்கள், மக்கள் மன்றத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அனைத்தும் அதிகாரிகளோடு தீவிரமாக பல முறை ஆய்வு செய்யப்பட்டு நம்மால் முடிந்த எல்லா விஷயங்களையும் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது ஆசிரியர்களுக்கும் செய்ய போகிறது தான் இந்த அரசு. நிச்சயமாக நல்ல முடிவுகள் கூடி பேசி எடுக்கப்படும், அவங்களோடையும் கலந்து பேசி எடுக்கப்படும். புதிய பாடத்திட்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம்? பாடத்திட்டங்கள் எப்படி? நேற்றே கருத்தாளர்களை கண்டடைந்து அந்த மாவட்டந்தோறும் போக போகிற ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ்னு சொல்லப்படுற அந்த கையேடுகளை வைத்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பயனாளர்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஹாஸ்டல் என்ன பண்ணுவாங்க, மாவட்டந்தோறும் போய் மற்ற டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படியே போய் பல்கி பெருகி அது தமிழ்நாடு முழுக்க இந்த கையேடு முதல்ல போயிடும். இந்த பாடநூல் என்பது வெறும் வார்த்தைகளின் குவியலாக இருக்காது, டெக்ஸ்ட்டாக இருக்காது, ஒரு மணி வரி வரியாக இருக்குது. அதற்கு பதிலாக மாணாக்கர்களே அவர்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய படங்கள் இருக்கும். இதில் சில பார்கோட்ஸ் இருக்கும், காணொலிகள் வாயிலாக டக்குன்னு நம்ம ஒரு மாணவனுக்கு புரியாமல் கூட இருக்கும் இல்லையா, அவருக்கு எப்போது புரியுமோ, எப்படி புரியுமோ. இது சொன்னால் அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம், எப்படி சொன்னால் அவருக்கு புரியுமோ அதை போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான கையேடாக இருக்கிறது. இந்த ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதி என்ற கழிப்பறை வசதி கட்டமைப்பு போதுமான அளவு இல்லை. அதை எப்படி மேம்படுத்த போகணும்? மாணவர்கள் சேராததுக்கு முக்கிய காரணம் கழிப்பறை வசதி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதை எப்படி சரிப்படுத்தணும்? ஒரு அமைச்சராக நான் போட்ட முதல் கையெழுத்தே அது சார்ந்தது தான். முறையாக பராமரிக்கப்படக்கூடிய, மேம்படுத்த வேண்டிய கழிப்பறைகள், அவர்களுக்கான விஷயங்கள், தண்ணீர் வசதி, குடித்தண்ணீர் வசதி, வகுப்பறைகள். சில வகுப்பறைகள் அந்த அகாடமிக் இயர் முடிந்த பிறகு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். சில இதில் கரும்பலகை உடைந்திருக்கும், சில இதில் பெஞ்ச் உடைந்திருக்கும். அதை போன்ற விஷயங்களை மேம்படுத்துவது அது மட்டும் கிடையாது. இன்னொரு மாடல் ஸ்கூல், மாதிரி பள்ளி, சில மாதிரி பள்ளிகள் ஒவ்வொரு ஊரில் இருக்கும், ஒவ்வொரு ஊரில் வாடகை கட்டிடங்கள், இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் சேர்த்து கழிப்பறை முதல் வகுப்பறை வரை அனைத்தையும் மேம்படுத்துவதற்காக தான் நாங்கள் கையெழுத்திட்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய அரசில் அனைத்துமே மேம்படுத்தப்படுங்க.